கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கார்த்தி மாட்டுக்கும் க்யூட்டாக அழகாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி கார்த்தியை வந்து பழி வாங்கணுமே, என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா ஒரு பக்கம் வந்து இன்றைக்கி சாப்பாடெலாம் வந்து கார்த்திக்கு பலமாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்க போல இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல மீனாட்சியும் நம்ம மைதிலியும் செம்மையாக வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி டைம் ஆகுது, கார்த்தி வரத்துக்குள்ளே உன்னை ரெடி பண்ணணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியும் மீனாட்சியும் தீபாவை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து ரெடி பண்ணிவிட்டு மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தோடு இதெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. தீபா அந்த இடத்துல சரி கார்த்தி வர வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கட்டும், நாங்கள் போய் வேறு ரூமை வந்து ரெடி பண்ணுறோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரூமை ரெடி பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் மேனேஜர் வந்து ரம்யா பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுன்னு உள்ளே வந்து போகிறாங்க. மேடம், இப்போ நமக்கு சொன்ன டயத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும்னா ஒர்க்கர்ஸ்லாம் ஓட்டி பார்த்தா தான் உண்டு. ஓட்டி பார்க்கணும் மேடம், நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்கள வந்து ஓட்டி பார்க்க சொல்லிக்கலாம்னு சொன்னோன்னே ஒரு லிஸ்ட்டே வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி பேரை வந்து சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடம், அவர் இன்றைக்கி தான் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காரு, அவர் எப்படி மேடம் ஓட்டி பார்க்க முடியும்? கம்பெனிக்கு ஏதாவது ஒன்று நான் பார்க்குறேங்கிறாருல, சேர்த்துக்க சொல்லு அப்படின்னு சொன்னேன். என்னப்பா இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். மாணிக்கம் டீம்லேருந்து எல்லோரும் வராங்க. அந்த இடத்துல கார்த்தியும் நம்ம மாணிக்கமும் இந்த பக்கம் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து ஓட்டி வந்து இருக்குது, யாருக்கெல்லாம் ஓட்டி இருக்குதுன்னு நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன், அவங்களாம் நைட்டு வந்து பார்த்துட்டு தான் போகணுன்னு ஒரு லிஸ்ட்டே வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. கார்த்தி பேரை வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல மாணிக்கு வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னப்பா அது, இன்றைக்கி தான் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காப்புல, வேலைக்கு சேர்ந்த உடனே வந்து கார்த்தியெல்லாம் வந்து ஓட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி மாணிக்கு வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பரவாயில்ல விடுங்கண்ணே, வேலை தானே பார்க்கணும், பார்த்துட்டா போச்சு. இல்லைப்பா, நான் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வேறு கூட இல்லை, அந்த அம்மா வேறு உன்னை பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கு, இது நல்லாவே தெரியுது. இங்கே அந்த அம்மா வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசவே இல்லை, ஆனால் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க. நீ உன் தொழிலோட திறமையை வந்து காட்டின, அதுக்கு பரிசாக வந்து ஓட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது நியாயமே இல்லை. சரி, நான் பார்த்துக்கலாம். ஏன்பா, கார்த்தி வந்து புதுசாக இருக்காங்க இந்த கம்பெனிக்கு, அதனால் பக்கத்தில் இருந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், சரியா? ஏதாவது பிரச்சனைனா சொல்லு கார்த்தி, நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க. கார்த்தி வருவாங்கன்னு 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும். அப்போன்னு பார்த்து யாருமே வந்து வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வர மாதிரியே தெரில நம்ம அபிராமி அம்மாவுக்கு. அவங்களுக்கே பாட்டமாயிடுச்சு. என்னாச்சு, கார்த்தி எப்போதும் வந்து 6:30க்கெலாம் வந்துடுவான், மணி 8:30 ஆகுது, இன்னமும் காணுமே, நம்ம முன்னாடியே இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கணும். கார்த்தியெல்லாம் வந்து வேணும்னு லேட்டாக வரக்கூடிய பையெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனியாக இருந்தால் சீக்கிரம் வருவா, நம்ம கம்பெனி இல்லையே, அப்படி இருக்கும்போது முன்ன பின்ன ஆக தானே செய்யுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம அருணாச்சலம். அதுவும் கரெக்டு தாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஆனந்த், ரியா, ஐஸ்வர்யாலேருந்து எல்லாரும். அப்பனும் பார்த்து அருண் மட்டுக்கும், ஏன்டா கார்த்தி மேலே கோபமாக இருக்கீங்க, அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கேஷுவலாக வந்து சமாளிச்சுட்டு டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், இதெல்லாம் சொன்னாலும் உங்கள் புத்திக்கெலாம் வந்து உரைக்க போகிறதே இல்லை. இன்னும் ஒரு 26 நாள் தான். ரம்யா கம்பெனியில் ஒரு நாள் வேலை பார்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, இது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. சரி அதுவும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கார்த்தி வந்து ரொம்ப டயர்டாகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தி வந்துட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து மைதிலியும் மீனாட்சியும் வந்து வாங்க தம்பி என்ன ஆச்சுங்கிறாங்க. இல்லைம்மா, நம்ம கம்பெனி இல்லைம்மா, ஓட்டி பார்க்கணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்கம்மா, அப்படி இருக்கும்போது எப்படிம்மா பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியும், அதனால தான் ஓவர் டைம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி அவனை டெய்லியும் வந்து ஓவர் டைம் பார்க்க சொல்லுங்கள் ரம்யா கம்பெனியில், அப்போ தான் வந்து அவனுக்கு நம்ம மேலே இருக்கிற கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும். ஏன்னா ஈஸியாக வந்து எல்லா சொத்தும் அவனுக்கு கிடைக்குதில்ல, அதனால தான் வந்து அவன் இப்படி இருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரியாவும் ஆனந்தும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நான் ரம்யாட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரம்யாட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து சுழுக்கு எடுத்துருவா, சொன்னோன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஆனந்து ஒரு பக்கம், நீ போய் ரெடி ஆகிட்டு புது ட்ரெஸ் வந்து போட்டுக்கன்னு சொல்லி மீனாட்சி வந்து சொல்கிறாங்க. எனது புது ட்ரெஸ்ஸா, எதுக்கு நீ? இல்லை கார்த்தி, நீ ஏன் மாடிக்கு போ, உனக்கே எல்லாம் தெரியணுன்னே தீபா வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தி வந்தோன்னே க்யூட்டாக அழகாக வந்து வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க? இல்லைங்க, நானும் எவ்வளோ வாட்டி வேணான்னு சொன்னேன், ஆனால் வீட்டில் இருக்கிற மைதிலையும் சரி மீனாட்சியும் சரி என்ன ஒரு உண்டுலன்னு ஆக்கிட்டாங்க, எப்படி தெரியுமா கலாச்சாங்க அப்படிங்கிறாங்க. என்னது கலாச்சாங்களா, எதை சொல்லி? ஏங்க நீங்கள் வேறு அதெல்லாம் சொன்னாலே எனக்கு வந்து சிரிப்பாக வருது. ஓகே, அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஏங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னு சொல்லி கார்த்தி வந்து குளிக்க போகலான்னு இருக்காங்க. தடுக்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு வேணும்? இல்லைங்க, நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க, அந்த கம்பெனியில் இருக்கிற பாஸ் வந்து லேடி, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்களா?
எப்படி இருப்பாங்க, ஸ்லிம்மாக இருப்பாங்களா, ஃபேராக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, ஓகே தான், இருந்தாலும் அவங்க அளவுக்கு வரமாட்டாங்க. யாருங்க அது அவங்க? இல்லைங்க, எனக்கு எல்லாமே அவங்க தான். அவங்க இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நான் இல்லவே இல்லை. அவங்கள தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அவங்க அளவுக்கு ரேஞ்சுக்கு பக்கத்தில் கூட நிற்க முடியாதுங்கிற மாதிரி கார்த்தி வந்து இக்கு வச்சு பேசுகிறாங்க. தீபாவை மனசில் வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் சுத்த விடுவோம், இதுவும் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி. அவங்கன்னா யாருங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்ணாடியை பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து போயிட்டாங்க அந்த இடத்துல வாட்ரோப்பை கடந்து. ஆனால் தீபாவுக்கு வந்து இன்னமும் வந்து கேட்ச் பண்ண முடியல. அவங்கன்னா யாராக இருக்கும், கண்ணாடியை பார்த்தா என்ன தெரியும்னு சொல்லி கண்ணாடியை பார்க்குறாங்க. தீபாவோட ஃபேஸை பார்த்தோன்னே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. கார்த்தி வந்து க்யூட்டாக அழகாக வந்து தீபாவை பார்த்து பின்பக்கமாக நடந்துக்கிட்டு இருந்தார். வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். 2 பேரும் வெக்கப்பட்டு க்யூட்டாக அழகாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆனந்த், ரியா அவங்க 2 பேர் தனித்தனியாக இருக்காங்க. தீபாவும் இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஒரு வழக்கறிஞர் வந்து, இந்தாங்க இதில் கையெழுத்து வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரியா, நீ ஏற்பாடு பண்ண வழக்கறிஞரா இவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நீங்கள் யார் என்ன ஏதுன்னே தெரியாது, கேட்டோட உடனே வந்து கையெழுத்தெல்லாம் போட்டெல்லாம் கொடுக்க முடியாது. யார் நீங்கள்? நான் இது மாதிரி விவாகரத்து கேட்டிருந்தாங்க, அதனால தான் வாங்கி தரலான் இருக்கேன். உங்களுக்கும் மீனாட்சிக்கு தானே வாங்கி தரணும். ரியா, என்னடி நீ சொல்கிறதெல்லாம் இல்லைங்கிற, ஆனால் இவங்க ஏற்பாடு பண்ணதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களே, நீ தான் ஏற்பாடு பண்ணியா? நான் தான் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து ஆனந்த் வந்து கத்துறாங்க. ஏப்பா நான் ரெடி பண்ணலப்பா, ரெடி பண்ண ஆள் வந்து வேறு யாரோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே, நீங்கள் கேட்ட மாதிரிலாம் சிக்னேச்சர்லாம் போட முடியாதுன்னு சொன்னோன்னே, மீனாட்சி மாதம் வராங்க. நான் தான் கேட்டிருந்தேன் விவாகரத்து வேணும், எனக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. விவாகரத்து வேணுங்கிற, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? நான் கேட்டேன்னா ஒரு காரணம் இருக்குது, ஆனால் நீ கேட்டதுக்கு என்ன அவசரம்? குடும்ப பொண்ணாக இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா ஆனந்த் இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே? ரியா வந்து பேசுகிறாங்க. அவளை விவாகரத்து பண்ணா என்ன, குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ சும்மா நீ இந்த விஷயத்தெல்லாம் தலையிடாதானே ஆனந்த் வந்து அவங்க ரொம்ப முக்கியங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம ஆனந்த் அப்படியே வந்து கிட்ட போய் கேட்குறாங்க, நீ அப்படி விவாகரத்து வேணும்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கே, குடும்ப பொண்ணு யாரும் இப்படி செய்வாங்களா? நான் குத்துக்கல் மாதிரி இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணு கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தல, நான் மட்டும் சும்மா இருக்கணுமா? நான் உங்ககிட்ட விவாகரத்து வாங்கியே ஆகணும், அதுக்காக தான் என்னை வேணாம் தான் முடிவு பண்ணிட்டல. இப்போ நீ வாங்கி என்ன பண்ண போகிற? உன்ன மாதிரி நானும் இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நானும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். நீ பண்ணால் தப்பு, நான் பண்ணால் சரியா? அம்மா என்ன நினைப்பாங்க? நான் என்ன நினச்சாலும் அம்மா வந்து கரெக்டாக தான் நினைப்பாங்க, அத்தையெல்லாம். அதனால் கவலையே இல்லை, அவங்க ஆசீர்வாதத்தோடு தான் எனக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. தேவையில்லாத விஷயத்தில் மூக்கெல்லாம் நினைக்காத, மரியாதையாக வந்து என்ன தான் வேணான்ட்டல்ல, கையெழுத்து போட்டுட்டு இங்கேருந்து பிரிஞ்சு போகிற வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம மீனாட்சி. இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க நம்ம தீபா. எப்படி இருந்தாலும் வந்து ஆனந்த் வந்து கையெழுத்தெல்லாம் போட மாட்டாங்க, அவங்களுக்கு அடி மனசுக்குள்ளே இருக்கிற காதல் வந்து வெளில வந்துருச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம தீபா. அப்பன்னு பார்த்து ஃபைல் கிட்ட கொண்டு வந்துட்டு கையெழுத்து அவரால் போட முடியல. அன்பு பாசம்லாம் வந்து மீனாட்சி மேலே அளவு கடந்து வச்சுருக்காங்க போல இருக்குது, அதனால் போட முடியாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஆனந்த் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ரியா வந்து போடு போடுன்னு சொல்லியும் கூட என்னால் கையெழுத்து போட முடியாதுங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாங்க. ஏன் என்ன ஏதுன்னு சொல்லலை, ஆனால் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னு நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.